Hi guys, welcome to Cheeky Chica. Yeah, oh yeah, lenses. Dear viewers from Japan. Fantastic lenses. Great quality, great quality. பாருங்க எப்படி இருப்பா தூளா இருக்கு அணி பாருங்க அப்பா ரொம்ப அழகா இருக்கு அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்துங்க நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் ஹோயா லென்சஸ் தான். Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. மயோஸ்மார்ட் எப்படின்னா குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கும். கிவ் தி கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி டு சில்ட்ரன். மயோஸ்மார்ட் யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ். அவ்வளவுதான். டியர் வியூவர்ஸ் மூக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோவிந்தா டியர் வியூவர்ஸ் ஹோயா ஜாப்பனீஸ் லென்சஸ் எவ்வளவு கிளியரா சொன்னேன் 1910 புடி ஃபேண்டாஸ்டிக் தான் ரோட் வெல் டீம் இந்தியா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு நீங்க கடைசியில பார்த்தா என்னடா அது ஒரு 1 ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் வின் பண்ண மாதிரி க்ளோஸ் மேட்ச் மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலா பார்த்தா இட்ஸ் நாட் வெரி க்ளோஸ் மேட்ச் கம்ஃபர்டபிள் வின் இந்தியாக்கு கூலா இருந்தாங்க ஜக்கேரா கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ஜாலியா ஆடினா நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ். ஓகே வெளியில as a cricketer let me put it this way I mean probably viewers நீங்களா பார்க்கச்ச எனக்கு க்ளோஸா இருக்கு நான் லாஸ்ட் ஓவருக்கு போறது டென்ஷனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னோட மைண்ட் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்ம டீம் பேட்டிங் செம்ம கடுப்பான பேட்டிங்ல எடுப்பு Okay. Yeah, Chica, definitely a lot of talking points, Chica. Lot of talking points. 22 out of 23 matches win பண்ணிருக்காங்க in the team India last ரெண்டு ICC tournament. The only match that they lost last 3 ICC tournaments, Maniko. Only match that they lost was that World Cup final. That's how dominating this team has been. Niga, you called out India all the way. Definitely India won it. Ana Niga Solra Mari, it was in 1910. New Zealand definitely gave a fight, Chica. We'll talk about that. We'll definitely talk about that. Rachin Ravindra, man of the series. Rohit Sharma, man of the final. Very interestingly, I thought Varun Chakravarti should have been the man of the series, Chica. Aduvum definitely ஒரு talking point இருக்கலாம். But let's start, Chica. We were talking about it. 275 to 290, India might be in trouble. New Zealand is Haryana toss. They batted first. They had the perfect start. But நான் இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் Chica. Varun Chakravarti and Kuldeep at a tandem at the biggest stage. That was a game-changing moment, Chica. Varun Chakravarti changed the game there, Chica. frankly speaking the viewers ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்க இந்த டோர்னமெண்ட்லயே the difference for Indian team ஏன் அவ்வளவு டாமினேட்டா தெரியுறாங்க the day வருண் சக்கரவர்த்தி started playing in the 11 எப்ப ஆரம்பிச்சா நீ பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் நியூசிலாந்து செகண்ட் ஆரம்பிச்சா போன வாரம் கரெக்டா நியூசிலாண்டோட ஆரம்பிச்சா செமி ஃபைனல்ஸ் இன்னைக்கு 3 மேட்ச் தான் ஆடி இருக்கான் 3 மேட்ச் கன் போலிங் வருண் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா the game changer for India has been வருண் சக்கரவர்த்தி. Yeah. I mean, I'm not trying to support because he's from Chennai as well. He is, Chica. We have to agree. He is the X factor. இதே நீ வருண் சக்கரவர்த்தி இல்லாம அந்த இவன் ஆடிதான் வச்சுக்கோ ஹர்ஷித் ராணா ஆடிதான் வச்சுக்கோ இந்தியாவோட லாஸ்ட் ஸ்டேட் லெட் மீ பி வெரி கிளியர். அந்த வருண் சக்கரவர்த்தி இருக்கிறதுனால தான் நான் நேற்றுக்கே சொன்னேன் 90 டேஸ் மச்சா அந்த வருண் சக்கரவர்த்தி இந்த பசங்க பொட்டலாம் ஆயிடுவாங்கன்னு சொன்னேன். வந்தோட பாரு வில்லியம்ஸ் எப்படி ஆடுறதுன்னு தெரியல. வில்லியம்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணான். வில்லியம்ஸ் ரச்சித் நல்லா ஆரம்பிச்சாங்க ஓகே ஃபைன். பட் த மோமெண்ட் வருண் சக்கரவர்த்தி கேம் இன்டு பேட் இந்த வில்லன் என்ன ஆடுதுன்னே தெரியல. நான் சரி அதான் எல்லாமே ஓகே. அதான் ஏன் அப்படியே தடுங்குறீங்க அந்த சைடு 9க்கு அவுட் ஆவாங்க டாரில் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா சொன்னீங்க. நான் சொன்னேன்ல நான் கரெக்டா வர சொன்னேன் 100லாம் அடிக்க மாட்டார் ரச்சின் ஒரு 30-40 ரன் அடிச்சுட்டு போயிடுவாருன்னு நான் சொன்னேன். செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ்ல பிதிரிலே இருந்தது. ஷமி திருப்பி ஒரு கேட்ச் விட்டாரு ரச்சின் ரவீந்திராக்கு. செமையா ஆடிந்தாரு அந்த ஸ்டேஜ்ல. பட் to use Kuldeep and Varun Chakravarti at that particular stage, Rohit Sharma கிட்ட வந்து hats off, Chica. I thought he captained one of the best captaincy நான் பார்த்ததுல in the final. I thought he captained brilliantly. நீங்க பாருங்களா அக்சர் பட்டேல் and ஜடேஜாவை 20வது ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வராரு இவரு. அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் நியூ பால். நீ சொல்ற பாயிண்ட் குட் கேப்டன் எப்படின்னா the moment ரச்சின் ஸ்ட்ரைக்கிங் பால் பண்ணா 6வது ஓவரே கொண்டு வந்தா வருண் இன்னைக்கு இந்த மேட்ச் 6வது ஓவரே வருண் சக்கரவர்த்தி வந்தான் போலிங்க்கு. டக்குனு குல்தீப் ஏர்லியர் எடுத்துட்டு வந்தான். நீ பார்த்தனா டக்குனு குல்தீப் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ரச்சின் டெலிவரி பார்த்தா என்ன டெலிவரி மச்சான்
அவன் கூகுள் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர் கூகுள் உள்ள டிங்குன்னு போச்சு ஸ்டம்ப். அந்த பால் செம டெலிவரி. பட் ஆக்சுவலி பார்த்தா வருண் சக்கர விக்கெட் வில் யங் நம்ம நிறைய பேசலாம், தப்பு பண்ணாங்க. டெவின் கான்வே ஆடின வில் யங் பதில். ஏன் டெவின் கான்வே இஸ் பெட்டர் பிளேயர் ஆஃப் வருண் சக்கர தென் வில் யங். வில் யங் வந்து தடவிட்டான், சொதப்பிட்டான் போட்டு. அவன் வருண் சக்கர போலிங் போட காலி என்ன ஆடுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ actually, as I said, the game changer has been Varun Chakravarti and of course, I mean, Kuldeep, both wrist spinners. நீங்க பார்த்தா they were very comfortable against others. But Kuldeep and Varun Chakravarti பாருங்க, what the 2 for 45 or the 2 for 40. Sam spell and எல்லா wicket taking spell. அதான் most important. Yeah, and பாருங்களேன் அவரோட திங்கிங் ஆஃப் வெயிட்டிங். டேரல் மிச்சலும் டாம் லேதமும் அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் கிளென் பிலிப்ஸ் ஆடும் போது தான் ரவீந்திர ஜடேஜா மோஸ்ட் அன்சங் ஹீரோப்பா அவரு. எல்லா மேட்சும் வந்து 10 overs 30 1 wicket, 10 overs 35 2 wickets, இல்லாட்டி 10 overs 30 1 wicket. இன்னைக்கும் பாருங்க 10 overs 30 1 wicket ரவீந்திர ஜடேஜா. அங்க பாருங்க அக்சர் பட்டேல் 8 overs 29. சும்மா அந்த 18 ஓவர்ல 60 ரன் கொடுத்திருக்காங்க ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சேர்ந்து. எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் பை போத் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அஃப்கோர்ஸ் in the end நம்ம பார்த்தோம் மைக்கேல் பிரேஸ்வெல், டேரல் மிச்சல் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு சீக்கா அந்த மிடில் ஃபேஸ். ப்ராபபிலி நீடட் டு ப்ளே தட் இன்னிங்ஸ். அந்த 3 wickets விட்ட அப்புறம் அவங்களுக்கு actually yes ஒரு வாட்டி ஆனா ரொம்ப தூசிக்கிட்டான் போட்டு. ஆனா அந்த பசங்க they didn't have a choice. நீ பார்த்தனா டேரல் மிச்சல் அந்த ஸ்டேஜ்ல கேம் டாம் லேதம் வந்து இந்த மாதிரி 4வது வாட்டி இந்தியா இந்த மாதிரி ஸ்வீப் அவுட் ஆகலாம். போன மேட்ச் ஸ்வீப் அடிச்சு அவுட், இந்த மேட்ச் ஸ்வீப் அடிச்சு அவுட் டாம் லேதம். நீ பார்த்தனா ஆக்சுவலா டேரல் மிச்சல் he had no other choice probably because அவன் தூசிக்கிதான் ஆன் because அவன் பார்த்தா லேதம் அவுட் ஆயிட்டான். லேதம் 2 வாட்டி இந்தியாவோட ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனான் ஆக்சுவலி பார்த்தனா. அண்ட் வில்லியம்சன் பார்த்தா ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி பால் அப்படியே தூக்கி விட்டாங்க ரவி. என்ன மாதிரி பால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஏர்ல நின்று டக்குன்னு காட்டன் போர்ட். அங்கதான் ஃபேண்டாஸ்டிக் கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பண்ணா, அந்த பிரஷர் பில்டப் பண்ணா. சிங்கிள்ஸ் கொடுக்கல, பூத்த பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்கிள் பண்ணி போட்டு விக்கெட். சோ அதை ஸ்ட்ராங்கிள் பண்ணி விக்கெட் எடுத்துருந்தான். And they had no other choice. Only thing அவனுக்கு என்ன மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து கட்சி அடிச்சான். இல்லன்னா காலியா மிச்சல் வந்து அந்த மாதிரி ஆடு இந்தியாவுக்கு நல்லா போச்சு. தூசிக்கிட்டா நம்ம ஓவர் தூசிக்காலஜி. யா வெரி சிமிலர் டு நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லயும் இதே மாதிரி தான் மாட்டின்டோம் சீக்கா. ஞாபகம் இருந்ததுன்னா இதே மாதிரி தான் நம்மளும் ஆரம்பிப்போம் சீக்கா. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலும் இதே மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா அடிச்சா மாதிரியே ரோஹித் சர்மா பொழப்பாரு நியூ பால்ல. அதுக்கப்புறம் 2 wicket விடுவோம். ஒரு மாதிரி நிலைமை இருக்கும். 97 balls வித்தவுட் பவுண்டரி போனோம். அதே மாதிரி தான் டேரல் மிச்சல் இன்னைக்கும் ஆடினாரு. தட் பிரஷர் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் exceeded those number of balls. He should have at least got to 75 or 80 out of that 100 balls. It would have probably been the difference on the extra 20 runs. It could have been the difference in the end. But they fought Chika. You have to give credit to New Zealand. 250. They put up a decent total. 70. நீங்க சொல்றீங்க கேம் வந்து இந்தியாவோட கையில இருந்தது. ஆனா எல்லாருக்கும் பாரு கேஎல் ராகுலே எண்ட்ல என்ன சொன்னாருங்க, அவரே சொன்னாரு I shouldn't be using these words, I was shitting myself ன்னாரு அவரே. சோ அவருக்கே அந்த பிதறல் இருந்தது. சோ யூ cannot say it was comfortable Chika. அந்த டைம்ல வந்து டப்புன்னு 2 wicket விட்டு சொன்னா காலி. I thought we'll come to Rohit Sharma Chika. Definitely Rohit Sharma ஓட நாக் பத்தி பேசுவோம். But I thought the way KL Rahul batted in the end, it was அந்த 2023 வேர்ல்ட் கப் அப்படியே அந்த மெமரி இரேஸ் பண்ணி எப்படி ஆடுறேன்டான்னு காமிச்சார் மாதிரி தோணுச்சு Chika. I thought he was so good Chika. He was really Rolls Royce there. Rolls Royce for the last few matches. Excuse me, KL Rolls Royce now. KL classy Rolls Royce now. He's been the Rolls Royce for quite some time. நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இன்னைக்கு அதே பார்த்தா ஓகே நம்ம ஒன்லி திங் என்ன தருவாங்க, இந்தியா சென்சிபிளா பண்ணாங்க. ஓகே they had a fantastic opening partnership. பார்த்தா பார்ட்னர்ஷிப் வந்து 106 பார்ட்னர்ஷிப் டக்கு 3 wicket. Again ஸ்ரேயஸ் ஐயர் அக்சர் பட்டேல் நல்ல பார்ட்னர்ஷிப், அக்சர் பட்டேல் கேஎல் ராகுல் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். So the partnerships were 61 20 38. In the small partnerships apart from the Rohit Sharma opening partnership was very very crucial. Most important things in a partnership. ஏன்னா அந்த சமயத்துல தான் விக்கெட் விடல. That's the difference between New Zealand and us. நம்ம விக்கெட் அந்த ஒரு கிளஸ்டர்ல விடல. அவங்க கிளஸ்டர்ல விட்டுருந்தாங்க, டக்கு விட்டுருந்தாங்க. கிளஸ்டர்ல விடல நம்ம விட்டோம் Chika. அங்கதானே Chika நம்ம ஆக்சுவலி விட்டோம் 2 wicket பேக் டு பேக் விட்டோமே. அந்த சுப்மன் கில் என்னையா, அந்த கிளென் பிலிப்ஸ் என்னையா அவரு யாராவது அவரு செக் பண்ணோம். அவர் நிஜமாவே ஸ்பிரிங் இங்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை Chika. Not 1 not 2
not 3, Chika. He's got 4 extraordinary catches like this in the tournament, and we don't even know. இந்த 4ல எது பெட்டர்னு நீங்களே அஞ்சு கேட்ச் டோட்டலா 5, அதுல 4 வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் லெவல். யா எங்க பூச்சா போறான் கேட்ச், எங்க பூச்சி எங்க பிடிக்கிறான் அவன், ஏன் போட்டு பிடிக்கிறான் மச்சான் கேட்ச, பறந்து பிடிக்கிறான். ஃப்ளைங், அதான் ஃப்ளைங் கிவி, நம்ம ஃப்ளைங் சீக்னு சொல்ற மாதிரி ஃப்ளைங் கிவி. நம்ம அந்த காலத்து ஒரு காலத்து இவர் தான் தெரியுமா, அவனுக்கு ஃப்ளைங் சீக்னுவாங்க. நம்ம மில்கா சிங் அத்லீட் ஃப்ளைங் சீக்னுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ளைங் கிவி மச்சான். பறந்து கேட்ச் பிடிக்கிறான். என்ன மாதிரி பிடிக்கிறான் அப்பா அப்பா. பட் அவன் எஸ், பட் சர்ப்ரைசிங்லி அவன் 2 கேட்ச் விட்டாங்க. தட் ஆல்சோ குட் ஹவ் காஸ்டட் தி மேட்ச். டேரில் மிச்சல் ஒரு ஈஸி கேட்ச் பூச்சி விட்டான். யாருக்கு? சுப்மன் கில் ஏர்லியர் விட்டான் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஈஸி கேட்ச் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒன்று விட்டாங்க அவங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி அவங்களோட பெஸ்ட் ஃபீல்டிங் சைட் இன்னைக்கு 2 குவார்டரையும் விட்டாங்க அவங்க. பட் ஆனா the partnerships made the difference. அனி see, நீ வந்து ஒரு சைடுல ஒரு ஸ்டேஜ பார்த்தா என்னடா அது மொள்ள ஆடுற மாதிரி இருக்கு. பட் அட்வான்டேஜ் என்ன, இந்த பேட்டிங் பேட்டிங் இருக்கிறதுனால இந்த டோல் அடிச்சிருப்பாங்க. நீ என்ன வந்தாலும் எஸ் கேஆர் செட் கொஞ்சம் நாங்க பயந்த மாதிரி இருந்தது. பட் அனி வாஸ் தேர் ரியலி ஸ்கேர்? யூ டெல் மீ honestly. Chika, that fear was taken away because of Rohit Sharma, Chika. I told you before the நேத்திக்கே அந்த ப்ரிவியூலே நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஃபைனல் நம்ம வின் பண்ணோம்னா ரோஹித் சர்மா ஹேஸ் டு கம் குட். அவர் மட்டும் ஆரம்பிச்சு விட்டாருன்னா நம்மளுக்கு திங்ஸ் வில் கெட் மச் ஈஸியர்னு. த வே ரோஹித் சர்மா பேட்டட் டுடே இஸ் பிரைம் ரோஹித் சர்மா. ஸோ நான் உங்ககிட்ட நான் நிஜமாவே சொல்றேன் Chika, இதே டீம் அப்படியே எடுத்து 2027 வேர்ல்ட் கப்புக்கு போலாம். இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து நீங்க ஒண்ணுமே மாத்த வேணாம், ஏன்னா அவ்வளோ நல்லா ஆடின்னு இருக்காங்க எல்லாம். The end line of cricket இருக்கு Chika. Cricket is coming continuously, so they'll be in touch. White ball cricketல நீங்க ஒண்ணுமே மாத்த வேணாம். That's how good Rohit Sharma and this team has been. They deserve a shot at the 2027 World Cup after these kind of performances, Chika. I don't see the reason why not. என்ன மாதிரி ஆடுறான் ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச்ல? என்ன சொன்னார்? Yes, I do take chances. I know what to do. I know the wicket where I play, step on it. Yes, I do get out. Slightly risky, but I don't want to give up the game அப்படின்றான். அவன் இறங்கி அடிக்கிறான் பாரு மீடியம் பேசிஸ். இறங்கி 4 6 டங்கு விடுறான். 4 லாங்காக டங்கு விடுறான். மிடில் பால் டங்கு விடுறான். ஸ்கொயர் டங்கு விடுறான். எப்ப போலர் எங்க போட்டது தெரியல. வாட் ஐ லைக் அபௌட் ரோஹித் சர்மா, என்ன நான் 3 6s இன்னைக்கு கரெக்டா. அவன் என்ன அடிக்கிறான், இறங்கி போட்டு எல்லாரையும் போட்டு சாப்பிடுறான். He spoils the rhythm of the ball. கோரக்கும் சரி கைல் ஜெமிஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல போட்டு கைடு கொடுத்துறானே போட்டு. அங்க ஒரு ரிதமே வருது இல்ல. அந்த மாதிரி அடிக்கிறான் போட்டு. That is the greatest thing in Rohit Sharma. That is the greatest quality in Rohit Sharma. Yeah, Rohit Sharma set it off. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி unfortunately couldn't contribute in the particular final. ஆனா என்னன்னா Chika, இந்த டீம்ல everybody has contributed at some point Chika. விராட் கோலி of course அந்த பாகிஸ்தான் மேட்ச் நீங்க பேசலாம், அந்த செமிஃபைனல்ஸ் பேசலாம். ரோஹித் சர்மா இந்த ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். வருண் சக்கரவர்த்தி கமிங் இன் பிக்கிங் விக்கெட்ஸ். ஹர்ஷித் ராணா ஆடும்போது கூட அவரும் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு. இந்த மேட்ச் ஒரு நல்ல 100 ரன் பார்ட்னர்ஷிப். பட் ஆனா அந்த நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 நம்ம எப்பவுமே டிபேட் பண்ணிட்டு இருப்போம் பாத்தீங்களா இல்லையா? ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு செம அன்சங் ஹீரோ. எல்லா மேட்சும் செம பர்ஃபார்மன்ஸ் Chika. என்ன வேணாலும் சொல்லுங்க Chika, நம்ம பையன் வந்து ஓடிஐ கிரிக்கெட் வந்து கரைச்சு குடிச்சிட்டாரு அந்த நம்பர் 4 பொசிஷனை. இன்னைக்கும் பாருங்க ஒரு பிரில்லியன்ட் நாக். He will probably feel a little upset that he couldn't take the team through. Akshar Patel at 5 has, yes, it is not. Even I agree, KL Rahul at 5 is a far better choice, but he has done this job in the particular tournament. And Aksharoட overall productivity Chika, அவர் bowlingல கலக்கறாரு, fieldingல கலக்கறாரு. As an overall package, Akshar has been another player who's gone under the radar Chika. It's been a great team effort. Virat Kohli correctா சொன்னா. Team effort, everybody's contributed to success. The post match Virat Kohli correctly சொன்னா. Everybody's contributed. But most important என்ன தெரியுமா? Actually பார்த்தா consistency of Shreyas Iyer. And number 4ல வந்து சால காஜடி நாம சொல்லணும். I know what to do. I'm very confident. I enjoy this pressure situations of Shreyas Iyer, which is very 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 strange. So அவங்க நம்ம இந்தியாக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 3 quick wickets இருந்தா கூட செம பேட்டிங் டெப்த் இருக்கனால they are able to what do you call manipulate, what do you call relax, get back to the game and then score. இதே நீ 275 280 அடிச்சனா எஸ் அப்பதான் பிரஷர் வந்திருக்கும். The problem is 250 5 runs ஓவர்ல இருக்கனால இந்தியா சேவ் ஆயிட்டாங்க. இதே 275 290 அடிச்சனா maybe things could have been different. அங்கதான் அட்வான்டேஜ் இந்தியா. அதான் India won this tournament. Yes, won because of deadly batting. But I think Indian bowling has been fantastic. Shami has been consistent except for today's game. Varun Chakravarti has been brilliant.
Jadeja has been brilliant. Akshar Patel has been brilliant. Kuldeep has been very good. And this match has been brilliant. So இதுக்கு மேல உங்களுக்கு என்ன போகணும் சொல்லு பார்க்கலாம். அதான் இந்தியன் bowling எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் கேம் வந்து they all stood up. So it is a sign of such a collective effort. ஒரு யூசுவலா ஒரு டோர்னமெண்ட்லாம் வின் பண்ணச்சே வந்து 2-3 people will be ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர்ஸ். சில பேர் வந்து இங்க அங்க எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணா. இந்த டோர்னமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல யாரும் ஸ்டாண்ட் அவுட்டா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா எல்லாம் குரூப்பா டீமா எப்படி நியூசிலாந்து யூசுவலா ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்களோ நம்ம அந்த மாதிரி டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்கோம். ஒரு டீமா ஆடி எல்லாரும் நீ ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி கொடு, நான் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறேன், அவர் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாருன்னு எல்லாரும் வந்து கலெக்டிவ் எஃபர்ட். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் டு see சீக்கா. 22 out of 23 மேட்சஸ் சீக்கா. டாமினன்ஸ் இந்த லெவல் ஆஃப் டாமினன்ஸ் நான் பார்த்தது இல்ல சீக்கா ஒயிட் பால்ல. அப்பா 22 மேட்சஸ் ஓட 23 மேட்ச் ஒரு ஒயிட் பால்ல பார்த்தனா வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 3 டோர்னமெண்ட் பார்த்தா சேர்ந்து அப்படி இவ்வளவு மேட்ச் வின் பண்ணிருக்காங்கன்னா சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங் சைட் பாருங்க யங்ஸ்டர்ஸ். அண்ட் விராட் மேட் a very very good point. அவன் என்ன சொல்றான், என்னோட ஜாப் ரோஹித் சர்மா பண்ண இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி அவங்க கரெக்டா கைட் பண்ணி செட் பண்ணி கொடுத்துடணும் so that they can take on the mantle and continue the mantle. அவன் சொல்றான் I think the youngsters are doing a brilliant job. அவன் சொல்ற மாதிரி எல்லாம் Shreyas Iyer doing brilliantly, Kuldeep Yadav is doing brilliantly, Jadeja, Rohit Sharma and say Virat Kohli seniors எல்லா யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சுப்மன் கில் காஜ் அடிச்சிருக்கான் ஒரு சைடுல, இவன் காஜ் அடிக்கிறான். யாரு Shreyas Iyer காஜ் அடிக்கிறான். வந்து brilliant. Hardik Pandya brilliant. அங்க என்ன புதுசா வருண் சக்கரவர்த்தி வரான், அப்படின்றா லெக் ஸ்பின்றான், இப்படின்றான், கூலின்றான், இப்படின்றான், ஃபாஸ்ட் பண்றான். இந்த பசங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ கலி கலி தடா போட்டு ஒரே சீரீஸ்ல அதான் நான் சொல்றேன்ல, ஒரே சீரீஸ்ல ஹீஸ் கம் டு த டாப் ஆஃப் த வேர்ல்ட் சீக்கா. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ரன் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு போலர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு. பீப்புள் ஃபியர் ஹிம் நவ் சீக்கா. இது லிட்டரலா இல்ல, எப்படிடா இவனை ஆடுதுன்னு அந்த ஃபியர் ஃபேக்டர் எடுத்துருவாங்க எல்லாருமே. நியூசிலாந்து டீம் 2 மேட்ச் நியூசிலாந்து போடல மாட்டான், ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் போடல மாட்டான். எப்படி ஆடுதுன்னு தெரியல அவனுக்கு. they don't know how to handle it. அந்த பயத்துல என்ன பண்ணிடுறாங்க, get into a shell. அந்த ஷெல்ல போயிட்டு என்ன பண்ணது தெரியாம அது ஷார்ட்ஸ் ஆடி அவுட் ஆறாங்க. should he have been the man of the series சீக்கா? he should have been one of the contenders. அவனோட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடல. அதுல என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, இவனுக்கு ரச்சின் 2 செஞ்சுரி ஆயிடுச்சு இந்த டோர்னமெண்ட்ல. அதான் அவனுக்கு பிகஸ்ட் அட்வான்டேஜ் போயிடுச்சு. ரச்சின் ரவீந்திராவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல. அப்படி பாத்தீங்கன்னா எஸ் he scored 2 centuries, ஆனா இம்பாக்ட் ஆன் த டீம் அண்ட் இம்பாக்ட் ஆன் த கேம் நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி's impact in the particular tournamentல is as good as, is not probably as good, is comes close to what Bumrah did in the T20 World Cup சீக்கா. ஏன்னா அந்த மாதிரி பும்ரான்னு நம்ம அப்போ கத்திருந்தோம் அந்த ஃபியர் ஃபேக்டருக்கு. வருண் சக்கரவர்த்தி டெஃபினெட்லி பாட் தட் ஃபியர் ஃபேக்டர் சீக்கா. நீங்களே சொல்றீங்க இந்தியா ஏன் நான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கேன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காண்டா, அதனாலேயே நம்ம வின் பண்ணிடுவோம்டான்னு நீங்களே சொன்னீங்க. இதேதான் நம்ம பும்ரா பத்தி பேசுவோம்ல, பும்ரா இருக்காண்டா வின் பண்ண. சோ ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி should have been given the man of the series சீக்கா. வெரி வெரி வேலிட் பாயிண்ட் நீ சொல்றது. அந்த பும்ரா அப்படி T20 வேர்ல்ட் கப்ல ஒரு பவுலர் வச்சு வின் பண்ணோம் நம்ம. இப்படி பார்த்தா ஒரு பவுலர் வச்சு வின் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க வந்து பயப்படுத்தலாம் போட்டு. ஒரு பவுலர் என்ன சொல்றேன்னா அதர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் வெரி வெல். லெட்ஸ் பி வெரி கிளியர். ஒரு பவுலர் பயப்படுறாங்க ஆடுறதுக்கு. அது எக்ஸ் ஃபேக்டர் பவுலர் பயப்படுறாங்க. அந்த ஃபியர் ஃபேக்டர் பண்ணுவோம். ஐயோ வருண் ஆடணுமா, அவனோட 10 ஓவர் ஆடுமே, எப்படி ஆடுன்னு தெரியாம அவங்க வீட்டு வச்சு போயிறாங்க. So actually you're right. The impact created by Varun Chakravarti in this tournament, vice to the what do you call result of the tournament பார்த்தா Varun Chakravarti hands off. ஏன்னா நீ மறக்க ரச்சின் 2 மேட்ச் இந்தியாவோட 2 மேட்ச் ஓட. 2 மேட்ச் இந்தியாவோட ஓதாங்க. வேற வருண் சக்கரவர்த்தி ஆன 3 மேட்ச் வின். ஆனா அந்த 2 மேட்சும் அவர் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கல. அந்த 2 மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் அவருக்கு நல்லா ஆரம்பிச்சாரு. பட் the minute வருண் சக்கரவர்த்தி and குல்தீப் came, they sorted him. இமீடியட்டா அவர் சார்ட் பண்ணிட்டாங்க அவரை. they didn't let him go through. I really thought Varun Chakravarti would have got the man of the series anyway. Shreyas Iyer, another very big candidate. Shreyas Iyer should have been one more strong candidate for man of the series. எல்லா இன்னிங்ஸ் அடிச்சிருக்கானா Shreyas Iyer? 100%. Shreyas Iyer is another candidate. I just went for Varun Chakravarti. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் நான் ஒரு ஸ்பின்னர் கிட்ட இருந்து ஷேன் வான் முரளிதரன் அப்படிதான் லாஸ்டா பார்த்தது.
இந்த மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் என்னடா போட போறான் எப்படிடா போட போறான்னு. சோ செம்ம டாமினேட் பண்ணாங்க இந்தியா. ஆனா நீ பார்த்தா ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணாங்க நியூசிலாந்து. ரோஹித் சர்மா டாஸ்க்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு விஷயம். பட் frankly ஸ்பீக்கிங் கட்சியில ஓவரால் நீ பார்த்தனா ரோஹித் சர்மாஸ் கேப்டன்சி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். பிரில்லியன்ட் கேப்டன்சி ரோஹித் சர்மா. அண்ட் ரோஹித் சர்மாவோட ஆல் திஸ் நாக்ஸ் நீ பார்த்தனா அந்த குவிக் ஃபயர் நாக்ஸ், அந்த ரோஹித் சர்மா நாக்ஸ் டங்கு 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 அடிக்கிறான் தெரியுமா, தட் மேட்டர் a lot for India. And today it definitely mattered. அது 100 அது ஓப்பனிங் 100 ரன்ஸ் பார்ட்னர் இதே 70 ரன்ஸ் பார்ட்னர் அவுட் ஆயிடுன்னு வச்சுக்கோ நீ, probably India could have been in trouble for all you know. Yeah, that's the just on the match பத்தி பேசினது இருக்கும்போது அந்த லாஸ்ட் பிட்ல சீக்கா, did New Zealand go to fast bowlers? Why did they go to Will or சீக்கா அந்த பர்టిక్యులர் டைம்ல? Could they have stuck on to ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம்ல சீக்கா? பிலிசன் போட்டு வேணாம், கிளென் பிலிசன் bowling போட்டுறோம். அவங்க என்ன பார்த்தாங்க கிளென் பிலிஸ் சரியா போட மாட்டோம் என்னன்னு பார்த்தாங்க. கிளென் பிலிஸ் நாட் பேட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி they had no other choice. அனி அவங்க என்ன பண்ண முடியும், அதான் அவங்க சைடு அவ்வளவு லிமிடேஷன்ஸ் அவ்வளவுதான். சரி, கிளென் பிலிஸ் என்ன மாதிரி ஒரு பொய் போலர், அவன் ஒரு பொட்டலம் போலர் இந்த மாதிரி சும்மா அப்படி போலிங் போடுறான். இந்த பேட்ஸ்மேன் can just roll his arms. He is not a bowler. என்ன புரியுதா? ஹேண்டி ஆல்ரவுண்டர் சீக்கா, ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஏன் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒரு டோட்டலி கிடையாது. நீ 250 வச்சு என்னடா பண்ண முடியும் நீனு? அது போனது கூட லாஸ்ட் த்ரோ தி டைஸ் மேபி தே could have extended லாஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்திருப்பேன். பட் the way KL Rahul batted at that time, one thing, KL Rahul was brilliant and the way the pacing innings was brilliant. In all fairness, KL Rahul சரி, ஹார்திக் பாண்டியாவும் சரி, எப்பெல்லாம் ஸ்கோர் கொஞ்சம் ஒரு பாலுக்கு ஒரு 6 ரன்ஸ் அவர் ரன் பால் போச்சா டங்குன்னு ஒரு 6 அடிச்சு 4 அடிச்சு டங்குன்னு குறைஞ்சிருது. So அது என்ன தென் லெட்ல நீ பார்த்தா ரன் ரேட் ஆஸ்கிங் ரேட் never went steeply high at all. எப்பவுமே கண்ட்ரோல் இருந்தது. and the advantage is we have not lost too many wickets. though எந்த நீ பார்த்தா 1 ஓவர் ஸ்பேஸ் அடிச்சிருக்காங்க போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காம, frankly speaking in my opinion it's a slightly comfortable win. Yes, good fight back New Zealand, I should say that. I would say a good fight back. Great final, Chika. It was a great final. Gautam Gambhir, the first ICC Champions Trophy victory as a coach. Obviously, he'll settle his nerves. And the Australia Cup, actually, Virat Kohli and the post-match அவர் சொல்லியிருந்தாரு, we had a bad time in Australia. அதுக்கப்புறம் to come and win a big tournament like this, இது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய moral boost அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது, கௌதம் கம்பீருக்கு this is probably one of his biggest moral boost. But this team, the core of the team has just stayed through, Chika. Actually, நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா and விராட் கோலிக்கு இதுதான் 4வது ICC trophy together. This core ஜடேஜாக்கு 3வது. So the core நீங்க பாத்தீங்கன்னா even KL Rahul has been part of the setup for the last 10 years. Hardik Pandya has been part of the setup for the last 10 years. Shreyas Iyer has been part of the setup for the last 5 years. So the core of the team, more or less, experienced core, Chika. It is not Shami வந்து பாருங்க first time Shami win பண்றாரா உங்களுக்கு தெரியுமா இல்லையா இது? ஓ ஆமா இல்ல கரெக்ட், ஷமி வின் பண்றாரா கரெக்ட், ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றாரு. பட் ஆக்சுவலா பாவன் he deserves it actually speaking. அப்பா எல்லா வாட்டியும் நல்லா போலிங் போடுவான். 2019 நல்லா போலிங் போடுவான், 2015 நல்லா போலிங் போடுவான், எல்லா வருஷம் போடுவான், 2020 நல்லா போலிங் போடுவான். ஷமி பரவாயில்ல மச்சான், he deserves. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வியூவர்ஸ், நீ ஷமி பூம்ரா எல்லாம் வின் பண்ணிருக்கோம் அந்த டோர்னமெண்ட், மறக்காதீங்க வியூவர்ஸ். Without Bumrah, we won this tournament. Hats off to Indian team. Imagine an attack with Bumrah and Varun Chakravarti, Chika. அந்த டைம்ல வந்து வான் அண்ட் மெக்ரா பத்தி சொல்லுவாங்க ஒயிட் பால்ல. இது பாருங்க, பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, வாட்ச் அவுட் 2027 வேர்ல்ட் கப் அண்ட் 2026 வேர்ல்ட் கப். தீஸ் டூ கைஸ், இவங்கள யார் இருக்காங்க அடிக்கிறதுக்கு நான் பார்க்க போறேன். எஸ், பட் பும்ரா வந்தானா வருண் சக்கரவர்த்தி ஆடிக்க மாட்டான் 4 11ல. அதான் பாசிபிளி நாட் ஆக்சுவலி. பாருங்க, blessing in disguise. அதான் பும்ரா இருந்தானா வருண் சக்கரவர்த்தி 11 ஆடிக்க மாட்டான். பட் பும்ராவும் சரி, நீ சொன்ன மாதிரி பும்ரா இந்த 11 ஆடினான்னு வச்சுக்கோ, அதுவும் வருண் சக்கரவர்த்தி டீம்ல இருந்து பும்ரா ஆடினான்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி டீமா இருக்குங்க டீம். ஐயோ, என்னடா பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்கேரி bowling லைன்-அப் அது டெஃபினட்டா, எஸ்பெஷலி அந்த டர்னிங் விக்கெட்ஸ்ல. இந்த bowling லைன்-அப் செமையா இருக்கு. 6 சாலிட் bowlers வச்சிருக்காங்க and 8 சாலிட் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. இது மாதிரி தான் இந்தியன் டீமுக்கு எத்தனை இந்த மாதிரி ஜன்னா இருக்கு சொல்லு பார்க்கலாம். 100%. அதனால தான் நான் சொல்றேன் சீக்கா, this team will update stay together 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும். they same team, obviously 1 or 2 changes இங்க இருக்கலாம், but I don't think they'll change a lot, Chika, because this team is gunning for that world cup தான். அவங்களோட பிக் பிரைஸே ரோஹித் சர்மாக்கு இது அந்த 2027 வேர்ல்ட் கப். அந்த டீம் இந்த ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க வேர்ல்ட் கிரிக்கெட், அந்த மாதிரி டாமினேட் பண்ணுவாங்க இப்ப இந்தியா.
dominating cricket ஆடுறாங்க இந்தியா. That is something very nice. And I'm talking about white ball. இப்போ யோசிச்சு பாருங்க சீக்கா, இது வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஒயிட் பால் T20 2024 சீசன்ல we won 19 out of 20 games 2024ல T20ல மட்டும். So through both the white balls together we've lost some 2 or 3 games in the last 2-3 years, Chika. That has been phenomenal, Chika. I mean, of course, Sri Lanka out on the series வதப்பட்டோம், but I'm talking about the big tournaments. It has been phenomenal. Just absolutely phenomenal. இந்த மாதிரி ஒரு ரன்லாம் நான் பார்த்தது இல்ல, Chika. One good thing is என்னன்னா, I think இந்த மாதிரி கோல் இந்தியாவுக்கு இனிமே நான் பார்த்தே கிடையாது. frankly speaking பார்த்தே கிடையாது. ஆனா மச்சான், இந்த பசங்க தேவடி தேச கப்பல் ஆடுறாங்க பாரு. குல்தீப் யாதவ் தேவடி தேச கப்பல் ஆடுறாங்க. தேவடி தேச கப்பல் குல்தீப் யாதவ் அடிப்பா. இந்த லெக் ஸ்பின் நான் பார்த்துட்டேன். நியூசிலாந்து சரி இங்கிலாந்து சரி, இந்த ரிஸ்ட் ஸ்பின் வந்தாலே தேவுடா தேவுடா பால தேவுடா ஆடுறாடா, செம தேவுடா ஆடுறாடா, தடவுறாங்க போட்டு. இவங்க ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து தடவுறாங்க. Yeah, Rohit Sharma's now I think on the 4 ICC finalsல வந்து 2 வின் பண்ணிருக்காரு. Obviously he's got 2 major, obviously the T20 World Cup and the 2025 Champions Trophy. பக்கத்துல வந்துட்டார் Chika. Actually Rohit Sharma's trophies as a captain in பாக்கச்சே IPL 5 trophy, எப்பா ஏசியா கப் 2 வின் பண்ணிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக்லாம் ஓகே, T20 World Cup அது பாருங்க பயங்கரம், நேதாஸ் டிராஃபி அது வேற ஒரு சம டோர்னமெண்ட் வின்னு, of course Champions Trophy. Where does he rank, Chika? Where does Rohit Sharma rank for you now? Along with MS Dhoni, Saurav Ganguly, Kapil Dev, all these legends right up there, Chika. Him and MS Dhoni probably fighting it out. Definitely right there. Whether it's Kapil Dev or Saurav Ganguly, MS Dhoni, Rohit Sharma, all will be the same boat actually. All same category. என்ன மாதிரி Rohit Sharma biggest advantage the calming effect of captaincy there. He doesn't get fluttered. That's one thing good about Rohit Sharma. And he has a calming effect on the players. And the people seem to be very, very jolly on the captaincy. That is a very good sign. சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் Chika, உங்களோட ஃபேவரட் ஆக்சுவலி நான் சும்மா அது உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஹாரி புரூக் ஹஸ் புல்ட் அவுட் ஆஃப் தி IPL. சோ சும்மா உங்களை எக்ஸ்பெக்ட் தானே, இது போன வருஷம் எக்ஸ்போர்ட் அவுட் பண்ணி இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் தானே. புதுசு என்ன இருக்கு? ஹாரி புரூக் அப்படி வந்து ஆடுவான், இங்க வந்து புக் அப்படின்னு போடுவான். போன வருஷம் இந்த வருஷம் பிள்ளைங்களோட ஏன் நான் சொன்னா இந்த மைக்கேல் பிரேஸ்வெல் நியூசிலாந்துல இருந்து செமையா சூப்பரா இன்னைக்கு போலிங் போட்டாரு, நல்லா பேட்டிங்கும் ஆடுறாரு, கலக்குறாரு அவரு. டெல்லி அவர் ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்கேல் பிரேஸ்வெல் கலக்குறாரு பாரு நியூசிலாந்து. மைக்கேல் பிரேஸ்வெல் யாரும் எடுக்கல. என்னடா யாரெல்லாம் மைக்கேல் பிரேஸ்வெல் எடுக்கிறாரு? என்னடா IPL டீம்ஸ் இந்த மாதிரி பிளேயர் எடுக்க மாட்டேன்றீங்க, எவனெல்லாம் எடுக்கிறீங்க? புருக்கெல்லாம் எடுக்கிறீங்க, மைக்கேல் பிரேஸ்வெல் எடுக்க மாட்டேன்றீங்க. எனக்கு புரியவே இல்லையா? இவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, மைக்கேல் பிரேஸ்வெல் ஒண்ணுமா கொடுக்க மாட்டேன்றீங்க. ஐயோ என்னப்பா நீங்களா? நானும் நோட்டீஸே பண்ணலப்பா. நான் ஆக்ஷன் இந்த மார்க் ஆக்ஷன் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். மைக்கேல் பிரேஸ்வெல் இல்லையா ஒரு IPL டீம்ல? என்னப்பா செஞ்சுலாம் அடிச்சிருக்கான் ஆக்சுவலா. Yeah. Anyway, fantastic win for the team. I think we covered everything, Chika. Most of the points, எல்லா points actually cover பண்ணிட்டோம். Happy day for everybody. Outstanding Team India, outstanding BCCI. Team India hats off. I think Rohit Sharma and the team. Gautam Gambhir. India பார்த்தனா எவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ்மா நம்ம இந்தியன் டீமோட. I think KL Rahul mentioned this point in the post match analysisல. எப்படி இந்த BCCI டோர்னமெண்ட்ஸ் பண்ணி இந்த மாதிரி செம்ம டீம் செட் பண்ணி வராங்க பாத்தீங்கன்னா BCCI. இயர் ஆஃப் இயர் வச்சானி ஒரு டெட்லி கிரிக்கெட்டர்ஸ் ஆச்சு. அமேசிங். ஒரு டாமினன்ட் எஃபெக்ட் ஆயிட்டு நம்மளது. T20 ஆகணும், one day ஆகணும், we are dominating the world cricket. This is something a fantastic sign. I think IPL has come and helped India a long way, Chika. I think அந்த வந்து நம்மளுக்கு எப்பவுமே டேலண்ட் இருந்தது. அந்த எப்பவுமே அந்த ஒரு ரிசர்வ்ட் மென்டாலிட்டி, ஐ ரிமெம்பர் ஒரு ரிசர்வ்ட் மென்டாலிட்டில இருந்து we've come out and we've probably now dominant as ever. அந்த rubbing the shoulders with all those mighty Australian cricketers back in the day, அதெல்லாம் it eased out. இவங்களும் நம்மளும் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாமே, நம்மளும் இவங்கள மாதிரி பண்ணலாமேன்னு அந்த தாட் வர ஆரம்பிச்சதுல இருந்துல sky was the limit for this country, Chika, because that's the amount of talent there is actually going around, especially batting talent and spinning talent. நீங்க பாத்தீங்கன்னா Chika, there is immense batting talent and spinning talent that is going around, definitely, without a doubt, and hats off to BCCI for that, Chika. So இந்த ப்ரோக்ராம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இருக்கு. அண்ட் என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு கண்டினியூட்டி கேப்டன்சி இருக்கு. ரோஹித் சர்மா நீ தான் கேப்டன் கவலைப்படா அப்படி கொஞ்ச நாள் கொடுத்துடுறாங்க, which is a very good sign. And now
The whole thing is what is going to continue now. நீ சொன்ன மாதிரி 20 அடுத்த வருஷம் 2026 T20 வேர்ல்ட் கப் இந்தியா நடக்கும்போது 2027 வேர்ல்ட் கப் இருக்கு. இது ரெண்டுக்கு ஒரு அடிச்சிரும் இந்தியா திருப்பி ஷூரா. ப்ராப்ளி 2 அடிக்கலாம் நம்ம டீம் வச்சிருந்தா 2 அடிக்கலாம் for all you know. You never know. With this team, it's highly possible. Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days with all of the IPL coming right up to you.